வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் பாருங்கள் 23/7/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 22/7/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸ்ஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து 300 ரூபா கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 30 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் கிடைக்கும். இது வந்து 1 மணி 6 மணி 8 மணி கேரளா அந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்பா. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் சேனல் இருக்குது. ரிசல்ட் சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். அது வந்து ஃப்ரீ தான். அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 1 மணிக்கான ரிசல்ட்டு 5/8/5. இந்த 5/8/5க்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்திங்கன்னா 8 நம்பர் கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு மிஸ் ஆகி வந்திருக்கு. ஆல் போர்டு நம்மளுக்கு இன்றைக்கி ஃபெயில் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று எல்லா ஆல் போர்டுமே வெற்றி கிடச்சிருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஷோவுக்கு மட்டும் தான் ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருக்கு. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. பேட்டர்ன் ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. நம்மளுக்கு எப்போதும் கிடைக்கிற அந்த ஆல் போர்டு வெற்றி கொடுத்துட்டு இருந்த அந்த கேசிங்கில் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருந்தோம். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே டோட்டலாக வந்து மிஸ் ஆகிடுச்சு. எல்லாமே ஃபெயில் ஆகிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு வந்து வேறு ட்ரிக்கில், அதாவது இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருக்க அந்த ட்ரிக்லேருந்து நம்ம வந்து நாளைக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். எப்படி வருதுன்னு பார்க்கலான்பா. நம்மளுக்கு இந்த 5/8/5க்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கேசிங் டபுள்ஸில் வரும்னு எதிர்பார்த்ததில் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்திருக்கு. நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஷோவில் 3 ஷோவில் ஏதாச்சும் ஒரு ஷோவில் நம்மளுக்கு டபுள்ஸில் வரும்னு எதிர்பார்த்ததில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பர் ஒரு செட்டு வந்து டபுள்ஸில் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா 1 மணிக்கு வந்து டபுள்ஸில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அது மட்டும்தான் வெற்றி கிடச்சிருக்கு 1 மணிக்கு. 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 4 6 9. இந்த 4 6 9க்கு பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு பி போர்டில். 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. இந்த 9ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்திருந்தால் கூட இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். 4 6 9க்கு ஜஸ்ட்டில் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்மளுக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. அது இல்லாமல் இந்த 4 6 9 அப்படின்றது வந்து நம்மளுக்கு சேர்ந்து வராது அப்படின்றதுனால நம்ம வந்து இதில் வந்து சேர்த்து கொடுக்காம விட்டோம். எல்லாமே பிரித்து கொடுத்துருந்தோம். அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா 6 4 கனெக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து 9 4 கனெக்ட் ஆகிருக்கு. இதுலேயும் 9 4 கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 9 வந்து நம்மளுக்கு ஒரே போர்டில் வந்து கிடச்சதுனால அது வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகலை. 9 4 பார்த்திங்கன்னா ஏசி, இதுவும் பார்த்திங்கன்னா ஏசி, இது வந்து பார்த்திங்கன்னா ஏபி. 3 பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நண்பா. நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இந்த ஒரே ஒரு நம்பர் 6ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் இங்கே மாற்றி வந்திருந்தது அப்படின்னா கூட நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே. நம்மளுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேசிங் கிடச்சிட்டு இருந்தால் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துக்கூட வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு இதே நேற்று மாதிரியே நேற்று கொடுத்துருந்ததுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஆல் போர்டுமே பாஸ் ஆகிருந்துச்சு. 2 நம்பரும் இன்றைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 நம்பருமே ஆல் போர்டில் வெற்றி கொடுத்துருக்குன்பா. 2 நம்பருமே பார்த்திங்கன்னா 6 9 வந்து சூப்பராகவே வந்து வெற்றி கொடுத்துருக்கு. நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. இந்த ஷோவுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருக்குன்பா. மற்றபடி பார்த்திங்கன்னா மற்ற எல்லா ஷோவுக்கும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து ஃபெயில் ஆகிருக்கு. இன்றைக்கி இந்த 6 மணிக்கு மட்டும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்துருக்கு. சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா 1 4 3. இந்த 1 4 3க்கு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதே போர்டில் சேமஸ் அதே போர்டில் கிடச்சதுனால மிஸ் ஆகிடுச்சு. 2 செட்டில் பாக்ஸில் எதுலேயும் சேர்த்து கொடுக்கல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடுச்சுன்னு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ள வரைக்கும் வந்துடணும் எதிர்பார்த்தது தான். ஆனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நம்மளுக்கு இன்றைக்கி வெற்றி கொடுத்துருக்க அந்த ட்ரிக்ஸை வச்சு தான் மற்றது எல்லாமே மாற்றி எடுத்துருக்கோம். எப்படி வருதுன்னு பார்க்கலான்பா. 23/7/2024 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 0,
அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 5152 61 62 68 60. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 518 510 528 520 618 620. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 58 58லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். 6 மணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 71, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 49, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 20. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 7970 14191092. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 742 740 792 790 142 190. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 09லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். 8 மணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 92, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 75, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 48. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 97 95 27 24 74 58. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 974 978 954 958 274 258. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 54 54லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்ம கெஸிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 5 5 4 4 6 6 7 7 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்களுக்கு இந்த 4 செட்டில் ஏதாச்சும் ஒரு ஷோவில் உங்களுக்கு டபுள்ஸில் வரதுன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. சரி ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ட்ரெஸ்ஸில் பார்க்கலாம். பாய்.